ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது சமையல் குறிப்புகள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் சொல்ற ஒவ்வொரு டிப்புமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்றத பார்க்கலாம். பன்னீர் கடையில வாங்குனதும் நம்ம உடனே செய்யாம சில நேரத்துல ஒரு 4, 5 நாள் கழிச்சு கூட செய்வோம். அப்படி செய்யறதா இருந்தா டேட்ட செக் பண்ணிட்டு வாங்குங்க. வாங்குற பன்னீர மொத்தமா யூஸ் பண்ணாம பாதி நம்மளுக்கு தேவைப்பட்டு பாதி இன்னொரு முறை செய்யலாம்னு நம்ம நினைப்போம். அதனாலயும் நம்மளுக்கு அந்த டேட் ரொம்பவும் முக்கியங்க. இது நம்ம அப்படியே பாக்ஸ்லயோ இல்ல அந்த பன்னீரோட கவர்லயே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அப்படி செஞ்சோம்னா சீக்கிரத்திலேயே கெட்டு போயிடும். இப்போ இதை எப்படி ஸ்டோர் பண்ணணும்ன்றத பார்க்கலாம். ஒரு ஏர்டைட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதுல கொஞ்சமா நம்ம குடிக்கிற தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம மீதி எடுத்து வச்சிருக்க பன்னீரை இதுல சேர்த்துக்கலாங்க. இந்த பன்னீர் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்ப நம்ம இத மூடி போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். இது மாதிரி நீங்க செய்யறதுனால அந்த டேட் முடியிற வரைக்கும் நீங்க எப்ப வேணாலும் எடுத்து நீங்க இத செஞ்சுக்கலாம். நல்ல ஏர் டைட்டா இருக்க பாக்ஸ தாங்க நீங்க யூஸ் பண்ணணும். பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணணும் இல்ல. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸா இருந்தாலும் நீங்க அதுல யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதுல ஊத்துற நம்ம தண்ணி அப்படியே இருக்கக்கூடாதுங்க. 3 நாளைக்கு ஒரு தடவையாவது நீங்க இந்த தண்ணி சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்பதான் அதே ஃப்ரெஷ்ஷா நம்ம மறுபடியும் யூஸ் பண்ண முடியும். 2வதா நம்ம பார்க்கக்கூடிய டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வடிக்கிறதுக்கு சில பேர் நம்ம வீட்ல யூஸ் பண்ற தண்ணி, அதாவது கிணத்து தண்ணியோ இல்ல போர் தண்ணியோ சாதம் வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். குடிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா சாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா, லேசா மஞ்சள் கலர்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம சாதம் உதிரியாவே இருக்காதுங்க. இத சரி பண்றதுக்கு நான் ஒரு சூப்பரான டிப்ப நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அரிசிய கழுவி ஒரு 1/2 மணி நேரம் போல தண்ணீல நல்லா ஊற வச்சிட்ட பிறகு இப்ப நான் ஸ்டவ் ஆன் பண்றேங்க. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ண உடனே இதுல நம்ம சேர்க்க போற ஒரே ஒரு பொருள் எலுமிச்சம்பழ சாறு. இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் போல சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கிலோ அரிசிங்க நான் வேக வைக்கிறேன். இதுல எலுமிச்சம்பழம் சேர்க்கறதுனால என்ன ஆகும்னா, அந்த பழுப்பு நிறம் போயிட்டு அரிசி அதாவது சாதம் நல்ல உதிரி உதிரியாவும் நல்ல வெள்ளை நிறத்திலயும் இருக்கும். பாருங்க, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நல்ல ஒயிட் கலர்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம நல்ல உதிரியாவும் இருக்கு. லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால சாதத்துல புளிப்பு தன்மை ஏதாவது இருக்குமோன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் கூட இருக்காது. இந்த டிப் நிச்சயமாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வெண்டைக்காய் பொரியல் செய்யும்போது அதிகமா பிசுபிசுப்பு தன்மை இருக்கு. இதுக்கு என்ன பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா, நான் சொல்ற டிப்பை ஃபாலோ பண்ணுங்க. கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காய் இதுல சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா எலுமிச்சை சாறை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போல சேர்த்துட்டா போதுங்க. இத சேர்க்கறதுனால வெண்டைக்கால கொஞ்சம் கூட பிசுபிசுப்பு தன்மை இருக்காது. லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட் போல நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் ஏற்கனவே வெண்டைக்காய் பிசுபிசுப்பு தன்மை இல்லாம இருக்கிறது என்ன பண்ணணும், எப்படி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணணும்ன்றத டிப்ப நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேங்க. இப்ப இதுல மஞ்சள் தூளும், மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வதக்குனீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரா உதிரி உதிரியா ரெடி ஆயிடும். நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கும் பிசுபிசுப்பு தன்மை இல்லாத வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடும். குழம்பு வச்சுட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சில நேரத்துல என்னைக்காவது உப்பு அதிகமா போயிடும். அந்த மாதிரி நேரத்துல நம்ம வீட்ல உருளைக்கிழங்கு ரெடியா வச்சிருந்தா அதை சேர்த்துக்கலாம். அப்படி உருளைக்கிழங்கு இல்லாத பட்சத்துல வீட்ல சப்பாத்தி மாவு வச்சிருந்தீங்கன்னா அதை கொஞ்சமா குழம்புல சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா இருக்கிற எல்லா உப்புமே அப்சர்வ் பண்ணிட்டு குழம்பு கரெக்டான டேஸ்ட்ல இருக்கும். லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல குழம்பு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்த மாவை எடுத்துடலாம். சூப்பரா குழம்பு ரெடி ஆயிடுங்க. எலுமிச்சம்பழத்த ஒரு 4, 5 நாள் கழிச்சு ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இவ்ளோ ஹார்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம மேல இருக்க தோல் நல்ல ட்ரையா இருக்கும். அப்படி இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் சொல்றேன். ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல இந்த மாரி ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் இல்லன்னா நியூஸ் பேப்பர் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட இருக்க லெமன்ல கொஞ்சமா எண்ணெய அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. சமையல் எண்ணெய் இல்ல தேங்காய் எண்ணெய் எதுவா இருந்தாலும் சரி. இந்த மாரி எண்ணெய ஃபுல்லா தேய்ச்சு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, தோல் சுருங்காம, அது மட்டும் இல்லாம ஹார்டா ஆகாம இருக்கும். நீங்க 2 வாரம் கழிச்சு எடுத்து பார்த்தாலும் லெமன் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். நல்ல ஜூஸும் எடுக்க முடியுங்க. இப்ப என்கிட்ட இருக்க எல்லா லெமன்லயும் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுட்டேன். இப்ப இதுக்கு மேல மறுபடியும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கும் அந்த டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். 2 வாரம் கழிச்சு கூட லெமன் நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். பட்டாணிய நைட்டே ஊற போடணும்னு நினைச்சேன். ஆனா மறந்துட்டேங்க. காலையில என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்ட்டு நம்மளுக்கு நெறைய யோசனை வரும். நான் சொல்றேன் இந்த டிப்ப ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு நிச்சயமாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சமா பச்சை பட்டாணி எடுத்திருக்கேங்க. இத தண்ணீல ஒரு தடவ அலசிட்டு மறுபடியும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து 2ல இருந்து 3 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த பட்டாணிய நான் வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போறேங்க. இத நான் வந்து மறுநாளே யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. வாரத்துல எப்ப வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 5லருந்து 6 நாள் வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து வச்சுக்கலாங்க இத. 2 நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த தண்ணி வந்து நம்ம மாத்தியே ஆகணும். நான் 2 நாள் கழிச்சு நான் அத யூஸ் பண்றேன்னா, இத வந்து இந்த தண்ணி ஊத்திட்டு மறுபடியும் வேற தண்ணீல நம்ம வேக வச்சுக்கலாம். இப்ப இந்த மாரி ஒரு கண்டெய்னர்ல நான் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றேன். இடமும் வந்து சேவ் ஆகும். நீங்க 4 நாள் கழிச்சு யூஸ் பண்ற மாரி இருந்தா கூட பிரச்சனை இல்லங்க. 2 நாள் கழிச்சு இந்த தண்ணீய மாத்திட்டு வேற ஒரு தண்ணீய வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்க வெள்ள மூக்கு கடல, கருப்பு மூக்கு கடலையும் ஊற வச்சு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. நம்ம செய்ற பொரியல் டேஸ்டியாவும் இருக்கணும். அதே சமயத்துல சீக்கிரமாவும் ரெடி ஆகணும்னா, நான் சொல்ற டிப்ப ஃபாலோ பண்ணுங்க. தாளிப்பெல்லாம் சேர்த்துட்டு, காய வந்து இந்த மாரி நல்லா வதக்கிட்ட பிறகு, நம்ம அடுத்ததா சேர்க்க வேண்டியது உப்புன்னு நெனைப்போம். ஆனா, உப்பு வந்து சேர்க்காம, தண்ணீய மட்டும் சேர்த்துட்டு, கொஞ்ச நேரம் வந்து வேக வச்சுட்டு, அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நம்ம வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு காய்கறி வந்து உப்ப தான் அப்சர்வ் பண்ணும். அடுத்ததா தாங்க தண்ணீய அப்சர்வ் பண்ணும். அந்த மாரி செய்றதுனால பார்த்தீங்கன்னா, காய் வந்து வேகறதுக்கு லேட் ஆகும். அது மட்டும் இல்லாம டேஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாகும். இப்ப நான் கொஞ்சமா தண்ணீய சேர்த்துட்டு, காய வந்து வேக வச்சுட்டேன். பாதி வெந்தா கூட போதுங்க. இப்ப வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வந்து இத காய வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நீங்க தேங்காவோ, இல்ல பருப்போ வந்து கூட வந்து சேர்த்துக்கோங்க. காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம காய் வந்து சீக்கிரமாவும் வெந்துரும். இது பீட்ரூட் பொரியலுக்கு மட்டும் இல்லங்க. கேரட், பீன்ஸ், கோஸு நீங்க எந்த பொரியல் பண்ணாலும் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. இப்படி செஞ்சீங்கன்னா, நம்ம செய்ற பொரியல் டேஸ்டியாவும் இருக்கும். அதே நேரத்துல சீக்கிரமாவும் ரெடி ஆயிடுங்க. தேங்கா வச்சு ஏதாவது ஸ்வீட் ரெசிபி செய்யும்போது, தேங்கால இருக்க அந்த தோல வந்து நம்ம எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அப்படி இல்லாம ரொம்ப ஈஸியா எடுக்கிறதுக்கு, நீங்க ஓவர் நைட் வந்து தேங்கா வந்து ஃப்ரீசர்ல வச்சுட்டு, காலையில தேங்காவ கட் பண்ணீங்கன்னா, அதோட தோல் பார்த்தீங்கன்னா, தேங்காவோட ஓடுலயே அப்படியே ஒட்டிட்டு, நம்மளுக்கு தேங்கா மட்டும் வருங்க. நல்ல பியூர் ஒயிட்டா பார்க்கவே ரொம்ப நல்லாருக்கும். இது மாரி ட்ரை பண்ணி பாருங்க. சிரமம் இல்லாம இத மாரி ரொம்ப ஈஸியா வந்து நம்ம தேங்காவ எடுத்துடலாம். நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க. அதோட தோல் ஃபுல்லா வந்து ஓடுலயே சேர்ந்துருங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. ட்ரை பண்ணி பாருங்க. கீரை கடையல் செய்யறதுக்கு பருப்ப வேக வச்சுட்டு, அரைக்கீரை, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டேங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலைய நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறேன். இத கீரையோடு சேர்த்து நம்ம செய்யும்போது, கருவேப்பிலைய தனியா எடுத்து போட மாட்டாங்க. இதோட சத்துக்கள் அத்தனையும் குழந்தைங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இது கீரை கடையலுக்கு மட்டும் இல்லங்க. கீரை பொரியல் செய்யும்போதும் இதே மாரி செஞ்சு பாருங்க. கருவேப்பிலைய சேர்க்கறதுனால கீரை கடையலோ, இல்ல பொரியலோ அதோட டேஸ்ட் மாறாம நம்மளுக்கு எப்பவும் போலவே இருக்கும். ஆம்லெட் செய்யும்போது முட்டையோட மிளகுத்தூள் மிக்ஸ் ஆகாம தனித்தனியா இருக்குங்களா? அப்ப இந்த டிப்ப ஃபாலோ பண்ணுங்க. ஒரு பாத்திரத்துல மிளகுத்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமா காய்ச்சி ஆற வச்ச பாலையும் வந்து சேர்த்துக்கிறேன். பால் சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சள் தூளும், மிளகுத்தூளும் இந்த பால்ல வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடும். ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு, இப்ப நம்ம இதுல முட்டைய வந்து சேர்த்துக்கலாம். இப்ப முட்டைய சேர்த்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த மிளகு தூளும், மஞ்சள் தூளும் தனித்தனியா போகாம, இந்த முட்டையோடயே நல்லா வந்து பிளெண்ட் ஆயிடும். நான் வந்து பிரெட் ஆம்லெட் செய்றதுனால பால் சேர்த்துட்டேங்க. நீங்க வெறும் ஆம்லெட் செய்றதா இருந்தா, இதுல வந்து கொஞ்சமா தண்ணிய சேர்த்துட்டு நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா, மிளகு தூளும், மஞ்சள் தூளும் அந்த தண்ணீல நல்லா மிக்ஸ் ஆயிடும். இது வந்து நிச்சயமாவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பா இருக்கும்னு நெனைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.